Hello guys, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போறோம்னா pH value problems. So இது ரிலேட்டட் நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் pH அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு காம்பவுண்டோ இல்ல கெமிக்கல்ஸோ எடுக்கும் பொழுது அது அசிடிக் நேச்சரோட இருக்கா இல்லைன்னா பேஸ் நேச்சரோட இருக்கா இல்ல நியூட்ரலா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கான தான் பாத்தீங்கன்னா இந்த pH வேல்யூஸ். ஸோ பேசிக்கா இந்த pH வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர்ல இருக்கும். இதை நம்ம அந்த குறிப்பிட்ட ஆசிட் இல்ல பேஸ் இல்ல நியூட்ரல் லிக்விட நம்ம டிப் பண்ணி எடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கலர் சேஞ்சஸை நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராப்போட ஸ்கேலிங் இருக்கும் அதோட கம்பேர் பண்ணி எடுத்து நம்ம அது ஆசிடா பேஸா அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஐடென்டிஃபை பண்றது வழக்கம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா pH டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pH டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஆசிட் நேச்சர், பேஸ் நேச்சர், அப்புறம் நியூட்ரல் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்குமே ஆசிட் நேச்சரையும், 7 வந்து நியூட்ரலாகவும், 8ல இருந்து இந்த 14 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேஸோட நேச்சரையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ 1ல இருந்து 6 வந்து பாத்தீங்கன்னா ஆசிட், 7 நியூட்ரல், 8ல இருந்து 14 வந்து பேஸ். இந்த கலர் சேஞ்சஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்றது வழக்கம். இப்ப இந்த pH வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா முக்கியம். ஸோ இந்த லாகரிதமோட ஃபார்முலா இது ரொம்ப பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். log a m into n நம்ம எப்படி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா log a m plus log a n. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா log mn அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர்ல இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்றோம் இதுக்கு லாக் முன்னாடி எழுதுறோம். ஸோ log a m பவர் n n log a m அப்படின்னு நம்ம எழுதுறோம். log a பவர் log a வந்து பாத்தீங்கன்னா 1. அப்போ log 10 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1. log 10 வேல்யூ 1 சொல்லுவாங்க. ஸோ a பவர் log a m பார்க்கும்போது வேல்யூ ரொம்ப சிம்பிள் m. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா log a m by n அப்படின்னு பார்க்க போயாச்சுன்னா டிவைட்ல இருக்கிறத நம்ம மைனஸ் எழுத போறோம். log a m minus log a n. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விதமான கால்குலேஷன்ஸை நம்ம ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள 10th சாப்டர் இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Lemon juice has a pH value of 2. What is the concentration of H plus ions? இதுதான் கொஸ்டின். ஸோ அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொன்னது வந்து H plus ions கான்சென்ட்ரேஷன் லெவல் எவ்வளோ, அதாவது அளவீடு எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றத நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். H plus ions பேஸ் பண்ணி படிக்கும் போது அதை நம்ம ஆசிட் அப்படின்ற ஒரு ஃபார்மட்ல எடுப்போம். OH மைனஸ் ions பேஸ் பண்ணி படிக்கும் பொழுது நம்ம அதை பேஸ்ன்னு எடுத்து நம்ம படிப்போம். இந்த H பிளஸ் அந்த பிளஸ் வந்து அயான்ஸ், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த NaCl எடுத்தோம்னா Na வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது அப்புறம் பாத்தீங்கன்னா குளோரைன்ல வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் குளோரினுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது அது குளோரின் அக்செப்ட் பண்ணிக்கோ இல்லைங்களா. ஸோ அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. சோடியம்ல 11 எலக்ட்ரான்ஸ் இருந்தா 11 புரோட்டான்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா புரோட்டான் 11, எலக்ட்ரான் 10ன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல புரோட்டானோட அளவு அதிகமா இருக்கு. அப்போ பிளஸ் அயான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் லோவர் கிளாஸ்ல. குளோரின்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் ஆயிருக்கு. ஸோ அது நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ H பிளஸ் அயான்ஸ் பார்க்கும்போது அசிடிக் நேச்சரையும், OH மைனஸ் வந்து பேஸ் நேச்சரையும் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலாவை நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எழுதியிருக்கோம். நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் H பிளஸ் அயான்ஸ் நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம். ஸோ இந்த H பிளஸ் மட்டும்தான் வருமானு கேட்டா நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ் எடுக்கும் போது இது கரெக்ட் தான். சப்போஸ் நமக்கு எடுக்கக்கூடிய எலமெண்ட் அந்த OH அயான்ஸ் OH மைனஸ் அயான்ஸ் எடுக்கிறோம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து OH மைனஸ் அப்படின்றத நம்ம கொண்டு வருவோம். அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். பட் பேசிக்கா இப்ப நம்ம கண்டுபிடிக்க சொன்னது H பிளஸ் அயான்ஸ் தான். ஸோ நம்ம கொடுக்கப்பட்டது என்னது, pH வேல்யூ கொடுத்துட்டாங்க. pH வேல்யூவை கொடுத்துட்டாங்க 2ன்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ அது வந்து கொஸ்டின் மார்க்ல. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலால நம்ம pH equal to
நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் h பிளஸ் அயான்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பேசிக் இந்த ஃபார்முலா வந்து டெக்ஸ்ட் புக்லேயே நம்ம வந்து பைஹார்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். pH உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துட்டாங்க. அதை நம்ம pHக்கு பதிலாக நம்ம 2ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு மைனஸ் லாகரிதம் 10 h பிளஸ் அயான் அப்படியே இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த H பிளஸ் கான்சென்ட்ரேஷனை தான். அதை நம்ம LHSல கொண்டு வந்துடணும். நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ RHSல கொண்டு வந்துடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படின்னா 3 is equal to மைனஸ் எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு ஸ்டெப்ல நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். x is equal to மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் மாதிரி தான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுல லாகரிதம் 10h பிளஸ் இருக்கு. இந்த மைனஸ் அப்படியே இருந்துட்டு இந்த 2வை நம்ம வந்து அந்த ஆர்டர் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கிடையாது. இந்த ஆர்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆர்எல்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்னா லாகரிதம் 10 அந்த மைனஸ் லாகரிதம் 10h பிளஸ் போட்டுட்டு ஈக்குவல் டு 2 போட்டுட்டு மல்டிப்ளை போத் சைட் பை நெகட்டிவ் அந்த மைனஸால மல்டிப்ளை பண்ண சொல்லி இருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப் நம்ம சிம்பிள் ஸ்டெப் எடுத்திருக்கோம். நீங்க அப்படியே எடுத்து போடலாம். இப்ப பாருங்க, பேசிக்கா நம்ம இப்ப பார்த்த ஃபார்முலா படி லாக் ஏ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவர்ல வரும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ லாக் இந்த மாதிரி ஈக்குவல் டு பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு அந்த 10 பவர்ல வரும்ன்றது இப்ப நம்ம பார்த்தது தான். ஸோ இது புக்லயுமே நிறைய வாட்டி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அப்போ log 10 இந்த பக்கம் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி போகும்பொழுது நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த டிஜிட் வந்து பவருக்கு போய் இங்க 10 பவர்ல வரும். சோ இது நீங்க பெரிய கிளாஸ்ல போகும்போது எக்ஸ்போனென்ஷியல்ஸ் பேஸ் பண்ணிலாம் போடுவீங்க. E வந்து 10 பவர் மீன் பண்ணிலாம் இருக்கும். அப்படியே போடலாம். பட் இது ரொம்ப சிம்பிள். சோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. சோ log 10 when எப்பெல்லாம் அது வந்து ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி போகுது அப்ப 10 பவர்ல இருக்கும். சோ இங்க இருக்கிற வேல்யூ பவருக்கு போயிடும்னு பார்த்தோம். ஓகே, சோ அப்போ என்ன பாத்தீங்கன்னா h பிளஸ் வந்து 10 பவர் மைனஸ் 2 சொல்லி நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா இங்க கான்சன்ட்ரேஷன் கேட்டதால நம்ம மோல் பர் லிட்டர் அந்த மோல் பர் லிட்டர் வேல்யூல நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன்சர்ஸை கொடுத்துருக்கணும். அப்ப 10 பவர் மைனஸ் 2னா என்ன? பேசிக்கா 10 பவர் 2னா என்னது? 100. அப்ப 10 பவர் மைனஸ் 2னா மைனஸ் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அப்போ 1/100. அப்ப இது நம்ம எப்படி எழுதுறது? இதையே நம்ம 1/100 எழுதுறோம். ஆக்சுவலா 10 பவர் மைனஸ் 2வை 1/10 பவர் 2ன்னு எழுதுவோம். அப்ப 10 பவர் 2 என்னது? 100. 10 ஸ்கொயர் 100. அப்போ 1/100. அப்போ 1/100 எப்படி நம்ம 0.01 எழுதுறோம். ரொம்ப சிம்பிள். முதல்ல கீழே இருக்க 100க்கு எத்தனை 0 இருக்கு? 2 0 போட்டுருங்க. மேல இருக்க வேல்யூ என்ன? 1. அதையும் இங்க போட்டுருங்க. கீழே வந்து 100க்கு எத்தனை 0? 2 0 இருக்கு. 2 டெசிமல் நகர்த்தி இங்க பாயிண்ட் வைங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ 0.01 மோல் பர் லிட்டர். ஸோ அப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து மோல்ல தான் எழுதியிருக்கோம். நம்ம புக்லயுமே படிச்சிருக்கோம். ஸோ 0.01ங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் 2, the value calculate the pH of calculate the pH ன்னு கொடுத்திருக்காங்க. இதான் क्वेश्चन பார்க்கணும். pH கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. of 1 into 10 power minus 4 molar solution of nitric acid HNO3. இது ஆசிடா இல்லன்னு கேட்டா ஆமா, இது ஆசிட் தான். நான் ஏற்கனவே சொன்ன ஆசிடா H பிளஸ் பேஸா O மைனஸ். அப்ப நம்ம ஃபார்முலா என்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா H பிளஸ் நம்ம கொண்டு போகலாம். நைட்ரிக் ஆசிட்ல HNO3 H பிளஸ் அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம அந்த ஃபார்முலாவே பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவை நான் இங்க வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மள கண்டுபிடிக்க சொன்னது pH தான். pH தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே. சோ நம்ம ஃபார்முலால இங்க ஆசிட் பேஸ் பண்ணி நம்ம எழுதானே இங்க H பிளஸ் போடுறோம். நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கிறதே கரெக்டா தான் இருக்கும். சோ ப்ராப்ளம் கிடையாது. அப்போ மைனஸ் log 10 இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்றோம். ஏன்னா மோலார் சொல்யூஷன் வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல சால்வ் பண்ண மாதிரி இது நம்ம மோலார் சப்ஸ்டிடியூஷன் லெவல்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா தெரியும். log 10 a into b போது log 10 a plus log 10 b நம்ம எழுதணும். n எழுதிருப்போம். இங்க a b போட்டு நம்ம 10 பேஸ் பண்ணி எழுதிட்டோம். சோ இதுதான் a, இதுதான் b. இந்த a b வேல்யூவை நம்ம இப்ப சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம்.
மைனஸ் log 10 இந்த மைனஸ் இங்க ஃபார்முலா மூலமா பேலன்ஸ் ஆகி வருது. ஸோ அதை நம்ம மறக்காம போடணும். அப்பதான் ஆன்சர் ப்ராப்பரா இருக்கும். இல்லை பிஹெச் வேல்யூ நெகட்டிவ்ல போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க் வராது. ஸோ log 10 1 இந்த 1.0 நான் 1 சால்வ் பண்ணிக்கிட்டேன். பிளஸ் 10 பவர் மைனஸ் 4. ஸோ log 10 மல்டிப்ளை பண்ணி log 10 10 பவர் மைனஸ் 4 நான் எழுதிட்டேன். இப்ப ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா ரெஃபர் பண்ணோம். இங்க log a m பவர் n இருந்தா n வந்து முன்னாடி வந்திருக்கணும். சரி நம்ம ஃபார்முலாவை படிச்சோம். ஸோ பாருங்க மைனஸ் log 10 1 இஸ் இங்க மைனஸ் போடுறோம். ஏன்னா இங்க மைனஸ் 4 இருக்கு பவர்ல. ஸோ கீழே வரும்போது மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து மைனஸ். ஸோ 4 log 10 10. இப்ப நம்ம ஃபார்முலா படிச்ச மாதிரி மைனஸ் அப்படியே இறக்கிட்டு log 1 வந்து 0. log 1 எப்பவுமே 0ன்ற வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டெக்ஸ்ட் புக்லயுமே ரெஃபர் பண்ணிருக்கோம். பிளஸ் ஃபார்முலாலுமே இருக்கு. ஸோ log 10 1 வந்து 0. மைனஸ் போட்டாச்சு 4 போட்டாச்சு. log a பார்க்கும்போது 1. அப்ப log 10 10 என்னது 1 தான். அப்ப 4 into 1. ஓகேங்களா? அப்ப பாருங்க 0 மைனஸ் 4 என்னது மைனஸ் 4. 0 முதல்ல இருக்கு. ஸோ எது பெரிய நம்பரோ அதோடைய சிம்பிள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மைனஸ் 4 கொண்டு வந்தாச்சு. மைனஸ் இங்க இருக்கு. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 4. அப்ப pH நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. pH ஓட வேல்யூ எவ்வளவு 4. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது இதோட pH லெவல் எவ்வளவு 4. ஸோ அசிடிக் நேச்சர் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யூஸ்வலா வந்து 1 விட 6 ரேஞ்ச் 1 2 3 4 5 6 போக 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 அந்த அசிடிட்டி ரேஞ்ச் வந்து குறைச்சிட்டே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்பர் நியூட்ரல் ஆகும். அப்பர் பேஸோட நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதான் ஓகேங்களா? ஸோ இத மாதிரி என்ன ஆகும்னா அத pH வந்து 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம் பாருங்க. தேர்ட் சம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா what is the pH of 1 into 10 power minus 5 molar solution of KOH ன்னு கொடுத்துட்டாங்க. ஆசிட் இங்க வந்து பாருங்க H plus OH minus ions ஆன்னு பார்த்தா OH minus ions தான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடு போது பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பேஸ் தான். ஏன்னா OH minus ion தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ POH ன்னு பார்க்கும்போது மைனஸ் log 10 O H மைனஸ் நான் கொண்டு வரேன். இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன்னா OH மைனஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இது பேஸ். OH மைனஸ் அயான் தான் இங்க இருக்கு. நம்ம அதை வச்சுதான் ஃபர்தரா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்ம pH என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? OH இருக்கே. அதுதான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்ல நம்ம ஒரு ஃபார்முலா ரெஃபர் பண்ணிருப்போம். pH plus POH is equal to 14 அப்படின்ற வேல்யூவை நம்ம கொண்டு வந்திருப்போம். அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம pH வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ POH முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம மைனஸ் பண்ணோம்னா we'll get a pH வேல்யூ. அப்போ POH is equal to minus log 10 OH minus என்றது ரெஃபர் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க POH is equal to minus log 10 1 into 10 power minus 5 போட்டாச்சு. ஏன்னா கான்சென்ட் அந்த மோலார் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன் லெவல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அந்த ஏன்னா KOHன்றதுனால நான் OH இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் அப்படியே அப்படி நம்ம வெளியில வச்சுக்கலாம். கடைசியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். log 10 1 plus log 10 10 power minus 5 இருக்கு. நம்ம ஃபார்முலால பேஸ் பண்ணி பார்க்கும்போது minus 5 முன்னாடி வரும். மைனஸை ஃபாலோ பண்ணியாச்சு. log 10 1 வந்துருச்சு. ஸோ பிளஸும் மைனஸும் மைனஸ் 5 log 10 10. log 1 வந்து 0 தெரிஞ்சிருச்சு. மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். உள்ள இருக்கக்கூடிய இந்த மைனஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு 5 into 1 ஏன்னா log 10 10 வந்து 1. ஸோ 5. ஸோ இங்க வந்து 0 minus 5 வந்து பாத்தீங்கன்னா minus 5 minus minus plus. ஸோ 1 into 5 5ன்ற மாதிரி தான். POH வந்து 5 வேல்யூ. கண்டுபிடிக்க சொன்னது pH. நம்ம கண்டுபிடிச்சது POH. ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தது சொல்யூஷன் KOH. ஓகேங்களா? ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப நம்ம OH தான் போட முடியும். ஓகேங்களா? நைட்ரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி சம்ல HNO3 இருக்கும். H இருக்கு. H பிளஸ் அயான் இருக்கு. அப்ப அது ஆசிட் நேச்சர். இங்க பாருங்க இப்போ POH நம்ம ஃபைன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா just now will be referred. pH plus POH is equal to 14. அப்ப pH வேல்யூ இருக்கு. POH எவ்வளவு 5 கண்டுபிடிச்சிருக்கோம். 5 போட்டாச்சு. ஈக்குவல் டு 14 கொடுத்தாச்சு. அப்போ நல்லா பாருங்க நான் pH வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 மட்டும் நான் வந்து என்ன பண்ண ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா பாசிட்டிவா இருக்கிற வேல்யூ நெகட்டிவா ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளஸ் 5 அந்த பக்கம் ஈக்குவல் டு 1 கிராஸ் பண்ணிச்சுன்னா மைனஸ் 5. 14ல 5 போச்சுன்னா நமக்கு நல்லாவே தெரியும் 9. ஸோ pH வேல்யூ என்னது 9. அப்போ இந்த pH வேல்யூ வந்து நம்ம வச்சு கண்டுபிடிக்கும் போது தெரியுதுங்களா? ஏன்னா 7க்கு அப்புறம் எவ்வளவு போனாலும் நமக்கு என்னதான் தெரியும் பேஸ் தெரியும். அப்ப 9ன்றது வந்து பேஸ் அப்படின்ற வேல்யூ நம்ம கொடுக்குது. அப்ப pH வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, pH கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி வந்து KOH NaOH கொடுத்தாங்கன்னா POH கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் pH வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, ஃபோர்த் சம் ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். the hydroxide ion கொடுத்துட்டாங்க. ஹைட்ராக்சைடுனாலே என்னதுதான், OH மைனஸ் அயான் தான். இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா அதுல வந்து பிளஸ் அயான் இருக்கு மைனஸ் அயான் இருக்குன்னா அதோட கான்சன்ட்ரேஷனோட இது கொடுத்துட்டாங்க, மோல்ல கொடுத்துருக்காங்க. 1 × 10⁻⁻11 மோல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pH ஆஃப் த சொல்யூஷன். இப்பதான் நம்ம சால்வ் பண்றோம். OH வச்சு OH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு POH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு pH ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப அதே மாதிரி தான் பாருங்க, POH is equal to minus log 10 OH minus, ஏன்னா கொஸ்டின்ல ஹைட்ராக்சைடு அயான் OH மைனஸ் அயான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் அயான்னா PH வந்திருக்கும், இங்க H பிளஸ் வந்திருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ மைனஸ் லாக் 10 ஹைட்ராக்சைடு பாருங்க வேல்யூ 1 × 10⁻11. இப்ப பாருங்க மைனஸ் அப்படியே வச்சுட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரணும். log 10 1 பிளஸ் log 10 10⁻−11 கொடுத்தாச்சு. as per the formula மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். log 1 வந்து 0 தெரியும், பிளஸ் இந்த -11 வந்து என்ன ஆகும்னா பவர்ல இருந்து கீழே வந்துடும். இது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம முன்னாடியே பார்த்தோம். -11 log 10 of 10. ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் log 10 of 10 வந்து log 10 வந்து 1 ன்னு பார்த்தோம். 11 into 1 வந்து 11. ஸோ -11 ஏன்னா 0 -11 -11 முன்னாடி ஃபார்முலால நம்ம நெகட்டிவ் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். ஸோ மைனஸ், ஸோ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி மைனஸ் கொண்டு வந்துட்டோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ POH எவ்வளோ 11 வேல்யூன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pH ஆஃப் த சொல்யூஷன். நம்ம ஹைட்ராக்சைடு அயனோட கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம pH கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓவரால் சென்டிமீட்டர், நான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 10 சென்டிமீட்டருக்குள்ள நான் இங்க இருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு 8 சென்டிமீட்டர்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இது 8 சென்டிமீட்டர், இது ஓவரால 10 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்தை தான். இந்த எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கும். எப்படிதான வேல்யூ ஒரே மாதிரி தான் எடுத்துக்கும். x plus 8 is equal to 10 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாத, இந்த சென்டிமீட்டருக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இதுதான் எக்ஸ். ஸோ பிளஸ் 8, ஏன் பிளஸ் 8ன்னா இதோட சேர்ந்து தான் இருக்கு, அதுல தான் இது கண்டுபிடிக்கணும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம் 10ன்னு போடுறோம். இப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போவீங்க. 10 minus 8 ஆயிடும். அப்ப x is equal to 2ன்னு கண்டுபிடிப்பீங்க. அப்ப ஓவரால் எவ்வளவு இருக்கு 2ன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதே அந்த பேட்டர்ன் தான், நம்ம சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் பேட்டர்ன் தான் நம்ம pH என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா போடுறோம். அப்ப pH வந்து நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபார்முலா இருக்கு, pH plus POH is equal to 14 தெரியும். அப்ப pH is equal to 14 minus POH, ஏன்னா நம்ம கிட்ட இந்த வேல்யூ தான் இருக்கு, நம்ம இதை கொண்டு போறோம். pH is equal to 14 minus 11. எப்படி 11 வந்துச்சு, just now we found the answer. so 11 அப்படியே இங்க போட்டாச்சு. 14 ஃபார்முலாலே இருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது தெரியுது pH வந்து 3. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் இருக்கு. ஹைட்ராக்சைடு கான்சென்ட்ரேஷனை விட இதுல இந்த pH வேல்யூ 3ன்னு காட்டும் போது அப்ப pH சொல்யூஷனுடைய வேல்யூவை பேஸ் பண்ணி எதோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஆசிடா பேஸா. அப்ப நம்ம இந்த pH வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம கேட்கும்போது நம்ம நிறையவே சயின்டிஃபிக்கா ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாம்ல அதிக அளவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மட்டும் இல்லாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கறது ரொம்ப வழக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸை நல்லா சால்வ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி எக்ஸாம்ஸ் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.